வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம சேனலில் தெலுங்கு வருட பிறப்பு எனப்படும் யுகாதி பண்டிகையின் முக்கியத்துவமும் அதனை சுற்றியுள்ள புராணக் கதையும் பற்றி பார்க்கலாம். சோமகாசுரன் என்ற அசுரன் பிரம்மதேவரிடமிருந்த வேதங்களை திருடி கடலடியில் மறைந்தபோது மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து அவனை வீழ்த்தி வேதங்களை மீட்டுக் கொடுத்த தினமே யுகாதி எனப்படுகிறது. இந்த நாளை நினைவு கூர்ந்து மக்கள் வழிபாடு செய்து புதிய ஆண்டை சந்தோஷமாக தொடங்குகிறார்கள். யுகாதி ஓட்டிக்கிட்டு போகும், ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் என்ற பழமொழி போல இதற்கு பிறகு சில மாதங்கள் பண்டிகைகள் குறைந்தாலும் ஆடி மாதத்திலிருந்து மீண்டும் தொடர் விழாக்கள் வரும் என நம்பப்படுகிறது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் உலகம் முழுவதும் உள்ள தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். பங்குனி அமாவாசைக்கு மறுநாள் வரும் இந்த நாள் பிரம்மா யுகத்தை ஆரம்பித்த தினம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. காலை எண்ணெய் குளியல் செய்து புதிய உடை அணிந்து மாவிலை தோரணம் கட்டி கோலம் போட்டு சிவன், பெருமாள், கணபதி, அம்பிகை போன்ற தெய்வங்களை வழிபட்டு ஒப்பட்லு, பூரணபோலி, பாயாசம், புளியோதரை மற்றும் முக்கியமான யுகாதி பச்சடி போன்ற நெய்வேத்தியங்களை சமர்ப்பிக்கிறார்கள். வேப்பம்பூ, வெல்லம், புளி, உப்பு, மாங்காய் போன்றவற்றால் செய்யப்படும் பச்சடி வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மேலும் இந்த நாளில் பஞ்சாங்கம் வாசிப்பது ஒரு பாரம்பரியமாக இருந்து வருடத்தின் நிலைமைகள் பற்றி அறியப்படுகிறது. மக்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு உறவினர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பரிசுகள் வழங்கி மகிழ்கிறார்கள். மாலை நேரங்களில் இசை, நடனம், கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்று புதிய தொடக்கங்களுக்கு வித்திடும் நாளாக யுகாதி கொண்டாடப்படுகிறது. திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலில் கூட இந்த நாளை ஒட்டி 40 நாள் உற்சவங்கள் நடைபெறுவது சிறப்பு. இப்படியாக பழமையான சடங்குகள் குறைந்து வரும் காலத்தில் கூட யுகாதி போன்ற பண்டிகைகளை கொண்டாடி அதன் மகத்துவத்தை பரப்புவது நம் அனைவரின் கடமையாகும்.